அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். என் பேர் ராஜு. நான் ஐஐடி ஹைதராபாத்தில் படிச்சுன்னு இருக்கேன். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பிற்கான அறிவியல் பாடத்தில் தாதுக்களின் ஆதாரங்கள், அதாவது தாதுக்கள் எந்தெந்த உணவுப் பொருட்கள்லேருந்து நம்ம உடம்புக்கு பெறலாம் அப்படின்றதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவிற்கான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி 6ஆம் வகுப்பில் அறிவியல் புக்கில் பேஜ் நம்பர் 13ஆம் பக்கம் எடுக்கப்பட்டவை. அதாவது தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தாதுக்களின் ஆதாரங்கள். இங்கே பாருங்கள், தாதுக்களின் ஆதாரங்கள். அதான் இந்த வீடியோவான மெயின் தலைப்பு. ஃபஸ்ட்டு அயோடின்கள். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயோடின்களின் ஆதாரங்கள். அதாவது அயோடின்கள் எந்தெந்த உணவுப் பொருட்கள்லேருந்து நம்ம பெறலாம் அப்படின்றத பற்றி இந்த ஸ்லைடில் பார்ப்போம். முதல் படியாக மீன், அடுத்தபடியாக இறால், தயிர், கடற்பாசி. அதாவது இங்கே குறிப்பிட்டுள்ள அனைத்து பொருட்களிலும் அயோடின்கள் அதிகமாக காணப்படுது. அதாவது மீன், இறால், தயிர், கடற்பாசி. யாரெல்லாம் அயோடின்கள் குறைவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லை டாக்டர்கிட்ட செக் பண்ணாலோ இந்த வகையான உணவுப் பொருட்களை உட்கொண்டா அயோடின்கள் உடம்புல அதிகமாக பெறலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ்களின் ஆதாரம். அதாவது பாஸ்பரஸ்கள் எந்தெந்த உணவுப் பொருட்கள்லேருந்து நம்ம பெறலாம் அப்படின்றத பற்றி இந்த ஸ்லைடில் பார்ப்போம். பொதுவாக பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா பால், வாழைப்பழம், மிளகாய், கோதுமை, அரிசி. இங்கே குறிப்பிட்டுள்ள அனைத்து பொருட்களிலும் பாஸ்பரஸ் ஆனது அதிகமாக காணப்படுது. யாருக்கெல்லாம் பாஸ்பரஸ் குறைவாக இருக்கோ அவங்கெல்லாம் பால், வாழைப்பழம், மிளகாய், கோதுமை, அரிசி இங்கே குறிப்பிட்டுள்ள அனைத்து உணவுப் பொருட்களும் உட்கொண்டா பாஸ்பரஸை அதிகமாக உடம்புல பெறலாம். அடுத்தபடியாக இரும்புக்களின் ஆதாரங்கள். அதாவது உடம்புல இரும்பு சத்தெல்லாம் யார் யார் குறைவாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் கல்லீரல், ஆப்பிள், பேரிச்சை பழம், கீரை. அதாவது பொதுவாக நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிருப்போம் பேரிச்சை பழத்தில் அதிகமான இரும்பு சத்து இருக்குன்னு. அது எளிமையாக கிடைக்கக்கூடியவங்க கூட. அதனால் யாரெல்லாம் இரும்பு சத்து கம்மியாக இருக்கோ அவங்கெல்லாம் கல்லீரல், ஆப்பிள், பேரிச்சை பழம், கீரை இங்கே குறிப்பிட்டுள்ள அனைத்து வகையான பொருட்களும் உட்கொண்டா இரும்பு சத்து அதிகமாக பெறலாம். அடுத்தபடியாக கால்சியம். அதாவது கால்சியம் பொதுவாக 2 பொருட்கள்லேருந்து பெறலாம். அதாவது பால், முட்டை. யாருக்கெல்லாம் உடம்புல கால்சியம் குறைவாக இருக்கோ அவங்கெல்லாம் பால், முட்டை ஆகிய பொருட்களை உட்கொண்டு நம்ம கால்சியத்தை பெறலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாதுக்களின் ஆதாரங்கள் பற்றி பார்த்தோம். அதாவது அயோடின் எந்த பொருட்கள்லேருந்து கிடைக்கிது, பாஸ்பரஸ் எந்த பொருட்கள்லேருந்து கிடைக்கிது, இரும்பு எந்தெந்த பொருட்கள்லேருந்து கிடைக்கிது, கால்சியம் எந்தெந்த பொருட்கள்லேருந்து கிடைக்கிது. ஸோ யாரெல்லாம் எந்தெந்த தாதுக்களின் குறைபாடு இருக்கோ அவங்க எல்லாமே இங்கே குறிப்பிட்டுள்ள உணவுப் பொருட்களை உட்கொண்டா அந்தந்த தாதுக்களை நம்ம உடம்புல பெறலாம். ஸோ நன்றி.